அன்னைக்கு போகிறான் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறோம். அதரா இரா கழுத்துக்கு வரான்டாவ இரியாயோ முதல்ல ஒரு இந்த இடத்துல என்னென்னே தெரியாமல் மொட்டையாக அவ்வளோ போகிறோம். இந்த இடத்த பற்றி ஸ்டோரியும் எங்களுக்கு தெரியாது. கைஸ், இந்த இடத்த பற்றி ஸ்டோரியே தெரியாது. இந்த இடத்த நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தார், எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது, வந்து சும்மா பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அபேண்டன் பிளேஸில் என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குமோ அது எல்லாமே இங்கே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுவும் இல்லாமல் நைட்டு நேரத்தில் இங்கே யாருமே வர மாட்டாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரு காக்கா கூட இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்துட்டுருக்கோம், வழியே தெரியல, கொஞ்சம் நேரமாக தேடிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி போகணும், அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே ஓப்பன் இருக்குன்னே தெரில. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது. நானும் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டோரினே தெரியாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கூட அரி மட்டும்தான் வந்திருக்கான், நானும் அவனை மட்டும்தான் வந்திருக்கோம். அவனையும் ஒரு தடவை கேட்டுருவோம். சத்தமாக இருக்கிற இடம் கூட பார்த்தா சரி ஓகே பயம் வந்துடும். இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தாலே பயமாக இருக்குடா. உள்ளே என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சுற்றி அதான் நம்ம உள்ளே வந்துட்டு யாருக்கும் பார்க்கல. உள்ளே ஒரு சவுண்டு, ஒரு பூச்சி சவுண்டு கூட கேட்கல. எங்களுக்கு கேமராவில் கூட கேட்குமான்னு தெரில. ஒரு பூச்சி சவுண்டு, ஒரு நாய், எதுவுமே கேட்கல. ஒரு மாதிரி காடை இப்படி மூடி விட்டா எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு? ஆமாம், சைக்கோ ஏதாவது இருந்தால் தான் பிரச்சனை. அடா சொன்னோன்னே கேட்குது, புரியுதா? சொன்னோன்னே ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டார்ட். மரம் போடுறான். இங்கே யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த வச்சுட்டு வட்டா அதாவது இங்கே நினைப்போம்ல, நினச்சிட்டு நம்ம பண்ணால் ப்ரெஷ் பண்ணால் நடக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஏய் நினச்சிட்டா இங்கே யாருன்னா இருக்காங்களா, பேய் இருக்கா இல்லை வேறு யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டதில்ல இப்போ. ஆமாண்டா கைஸ், நாங்கள் எவ்வளோ அமைதியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக எடுக்க போகிறோம். நம்ம மட்டும் நல்லா சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது. மூமெண்ட்டு இப்போ கேம்லாம் விளையாட சொல்ல பக்கத்தில் யாருன்னா இருந்தால் சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்கு. இரு நம்ம நடுவு சொல்லி வேறு ஏதோ மூமெண்ட் கேட்டுட்ருக்குறா. நம்மளே வவ்வாலே அந்த மாதிரி எதாவது இருக்குமோ, பறவை அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு வீடியோவில் அப்படி தான், பறவை லைட் அடிக்கிறனால அது கொஞ்சம் அப்படி தான் இது பண்ணும், ரியாக்ட் பண்ணும் பறவைலாம். எனக்கு தெரிஞ்ச பறவையாக இருக்கலாம். எதுவும் இல்லைன்னா நான் நல்லது தான், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் எதுவுமே பார்க்காம ஓகே தான். என்னடா பெண்ணாத்திர எதுவாக இருந்தாலும் ஓகே மாதிரி பேசிக்கிட்டு இருக்குல்ல. டம்முன்னு ஒரு சத்தம். என்னடா இது? நாகப்பழமா அது? இருக்கா? வா நான் எடுக்க சாப்பிடுவா போகிறேன் இப்போ. ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுவும் இது பச்சை பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு பூச்சி சாப்பிட்டு
படிக்கட்டு நடா இது செருப்பு. செருப்பு ஆண்டா. சைக்கோவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவனுக்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லை. ஓட்டுறதுக்கும் எங்கேயாவது போயிட்டு யாருக்கிட்டையாவது அடி வாங்குறது தான் எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது. வீடு செம்மையாக கட்டி வச்சுருக்காங்கடா. படிக்கட்டுலாம் பாறேன். நம்ம விட்டு போயிட்டானே. ஆனால் நான் அவளுக்கிட்ட நான் பார்த்தேன். இங்கே ஏதோ சத்தம் கேட்குதா? பாட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு போல. ஆமாண்டா, கேட்டு பாட்டே தான்டா. வர கிட்ட இருக்கு. இப்போ சாப்பிட போயிடுச்சு. அங்கே பாருங்க. நல்ல மண்டி கிஞ்சிரும் பார்த்தா அங்கே என்ன இருக்காங்க செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேஃப் ஆயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு வருவான். சீட்டு கட்டலான்னு போகாது. சீட்டு கட்டியாண்டா அங்கேயும் சதுரி போட்டுருக்கு. ஃபைட்டேக்கான அவனுங்க தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு தெரியலையே. இந்த சீட்டோட வந்தால் போகிறாங்க. போயிட்டு கேட்டேன். மேலே சத்தம் கேட்குறது பற்றியா? மேலே தான் சவுண்டுக்கிட்டு இருக்கு. மேலே எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? யாருன்னா தெரியலையேப்பா. பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்குது. நாங்கள் வரும்போது ஏதோ பாட்டு போட்ட மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது. கேட்குது கிளியராக கேட்குதுரா. புரியுது. கோபுரம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு யாரும் முடிச்சா மாதிரி இருக்குதுடா. நம்மளை பார்த்துட்டு தாண்டா ஓடுறான் அவன். ஆச்சு நம்மளை பார்த்துட்டு ஓடுற மாதிரி இருக்குடா. லாக் பண்ணி போகிறாங்கடா. யார் தெரியல, எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. பேசிடலாமா? என்னன்னு பேசுவேன். நம்ம வந்து அவனுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லைடா, ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குதா? கால் மார்னிங்கில் போயிட்டு ஒருத்தங்கிட்ட மாட்டினோம் பேர் கத்திக்கிட்டு தான் வச்சுருந்தான். ஆமாண்டா. இப்போ வெளியே போயிட்டு இங்கே யாருன்னா இருந்தா அப்படியே ஓடி போயிடலாம். ஓகே, யாரும் இல்லைன்னு வச்சுக்க. அப்படியே மேலே போயிட்டு மேலே சவுண்டு கேட்டு. ஆமாம். சில லொக்கேஷன்லாம் நார்மலாகவே இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்கும். ஆனால் போய் பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இருக்கும். அப்போ கத்தா மாட்டி போட்டா வலி குட்டிச்சுடா. ஏதோ மேலே சுத்தமாக தாண்டா இருக்கு. ரைட்டு மஞ்சள் கலரில் இருக்குது, வெள்ளை கலராக இருக்கணும். இந்த இடத்துல எப்படி ஓடி இருக்க முடியும்? பள்ளமாக இருக்கா? நெட்டில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சே வரேன்.
இருங்கோ இங்கே பாரு திருத்த இல்லை புரியுது புரியுது பைய மாதிரி இருக்கு ஆரி பையில்ல அந்த மாதிரி இருக்கு சொன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளை சுத்து போட்டாங்க. ஹலோ போடுறான்டா ஆள் தாண்டா இருக்கான் கன்ஃபார்ம் ஆள் தாண்டா இருக்கான். ஹலோ நான் உங்களை தொந்தரவு பண்ண வரலண்ணா. நான் இந்த இடத்துல லைட் தெரிஞ்சுக்கிறா டப்புன்னு ஃபோன் லைட்டை மறைச்சா எப்படி இருக்கும் டார்ச் அந்த மாதிரி இருந்துச்சுடா. ப்ரோ அவன் கல் வச்சிருக்கான்டா அவன் மேலே டப்புன்னு போட்டான்னா யாரு அண்ணன் நம்பரு இங்கேருந்துடா அது எட்டி பார்த்த மாதிரி இல்லை எப்படி எட்டி பார்த்துருப்பான் கீழே பார்த்தாலும் கிருக்குறதுடா. டேய் என்னடா இவ்வளோ அழகாக கட்டி விட்டு என்னடா எதுக்குடா இந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. யாருமே இல்லைடா மேலே கல் எப்படி சார் விழுந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இதோ அந்த மாதிரி ஏதாவது தொங்கிட்டு இருந்து வந்துடும் அது விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ யாரோ சரிவா ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆனால் சரி இல்லையா ஏன் லவ் ஃபெயிலியராண்ணா கேக்குதா பெல் சவுண்ட் கேக்குது பெல் அண்ணா யாரோ இருக்க மாடு மேய்க்கிறவன் எவனாவது இருக்கிறானா அண்ணா இந்த மாடு மேய்க்கிறவன குரலுக்கு தலை பேசுவான்டா பக்கு பக்குன்ற மாடாடா அவன் மாடு மாடு வந்து கட்டுறான் இங்கே இருந்தா ஹரி இங்கேயா இங்கே எப்படி இருந்தா சரி ஏய் கரெக்டாக இங்கே என்ன சவுண்ட் வந்துச்சு டேய் குதிச்சிட்டான்டா அந்த சைடு பேயடா அவன் அதான் ஒன்றும் தெரில என்னடா இது சுடுகாடு மாதிரி இது வசமாக எத்தனை வந்து எவனோ மாட்டி விட்டானோ அவனா இருப்பானோ நமக்கு சொன்னான்ல சார் அவனா இருப்பானோ அதே தான் நானும் டவுட் பட்டேன். அவனுங்கள நம்ம உண்மையான எதுனா பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறானோ ஏன்னா பின்னாடி வர வச்சுட்டு பொய்யா இது நம்ம பண்ணுறது பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வைக்கிறதுக்கோசம் தெரியலையே ஆள் என்ன இல்லைடா இப்போ நிற்க வேணாம் இங்கே ஏதாவது பண்ணால் கூட நம்ம தொம்மு வந்துடும் போலவா இங்கே உள்ளே போயிடலாமா. ஏய் போவாதரான்ற ஊந்துட போகிறேன். அங்கேருந்து சவுண்ட் கேட்டுச்சு அங்கே போய் பார்க்குறோம் ஆள் இல்லை கீழே குச்சிருப்பான் குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் குதிக்கிறான் போலடா அவனுக்கு பழக்கப்பட்டது தானே இந்த ஏரியா. அப்போ கீழேருந்து அப்போ பத்தியா அப்போ இங்கே 4-5 பேர் இருக்காங்க குச்சி வெளியே போயிருக்காங்களா அப்போது தெரியலையே 4-5 பேர் மாட்டியிருப்பானல்ல. இப்போ இங்கே ஒரு 4 பேர் நம்ம பார்த்தோம்ல நான் பார்த்தேன்ல அந்த சைடில் ஒருத்தன் இருக்கிறான்டான்ட்டு. ஆமாம் 4 பேர் போயிருந்தா ஒரு போயிருந்தா ஒருத்தனை பார்த்தியா பார்த்தேன் வெள்ளை கலரில் இருந்தான் பனியன் போட்டுன்னு. என்னடா சொல்கிறேன் அது படிக்கிட்ட யாரும் இருக்காங்கடா அது பூரிப்பான் இப்படி கோப்ரோ தான் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக சுற்றி சுற்றி இது பண்ணேன்.
யாருமே இல்லை ரீ. ஜூம் ஆக மாட்டேங்குது. ஜூம் ஆக மாட்டேதா தெரியலையே. இருக்குன்னா ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் எப்படி ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்குது? இது ப்ரோ ஜாடா கத்துற பைத்தியம். நீ கத்துன பார்த்தா அவனே ஓட்டான்டா. ஹலோ ஹலோ ப்ரோ, உங்களை நாங்கள் பார்த்துட்டோம். 4-5 பேர் இருக்கீங்களா என்ன? புரியுது இந்த கேமரா புரியுது. பார்த்துட்டேன்னா ஃபோக்கஸ் ஆகும். பாரு என்ன ஆகுதுன்னு தெரியல. அவன் சைக்கிள் தான்டா பேர். அவன் என்ன கேமராலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அவன். இந்த இப்போ ஆகுதுடா. மேலே என்ன இருக்கானோ வேற என்ன இருக்கானோ பார்த்துடலாம்டா. இப்போ திரும்பி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு. இல்லை கீழே ஒருத்தாங்களா கன்ஃபார்ம். நான் பார்த்தேன். கேப்சர் பண்ணலான்னு தெரியல. ஆனால் அவன் நம்மளை நோன்னு நினச்சானா அவன் நம்மளுக்கோசம் அவன் வெயிட் பண்ணுவான். கீழேருந்து கத்துறான் பாரு அவன். சரி நான் பற்றியா? ஆமாம் மேலே யாருன்னா இருக்கானா பார்த்து. இப்போ நான் ஒருத்தனை பார்த்தேன். வெள்ளை கலர் வேஸ்டி போட்டுன்னு பனியன் கீஞ்சு போன பனியனை போட்டு சுற்றிட்டு இருக்கான் அவன். டே இந்த இடத்துல யாரும் ஒன்றா மறியுதுடா. மரத்துலடா. இவனுங்களாம் நம்ம ஏரியாவுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொட்டி அனுப்பணும். இவனுங்களாம் என்னத்துக்கு இவனுங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உட்காந்துட்டுங்களா வந்து தனியாக வந்து எப்படா வந்து தனியாக உட்காந்துருக்காங்க இவ்வளோ நடுக்காட்டில் வந்து. இல்லீகலாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம லைட் வச்சுட்டு வரதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குடா. அவனுக்கு எப்படா சோர்வாக இருப்பானுங்க அதான் தெரில. அவனுக்கு பழகிருக்கும் போல் இந்த மாதிரி. ஏன்டா கத்துற? என்னாச்சு? இப்போ பார்த்துனா கல்லு இருக்கிறான். ப்ரோ கல்லு தட்டி போகிறான் ப்ரோ. தோக்குறான்டா டேய். கல்லு போடுறான்டா. படிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிண்டா. இதெல்லாம் கல்லு தூக்கி அடிக்கிறான்டா. பெரிய கல் கேமராவில் பட்டா கூட பரவாயில்லடா. நம்ம மண்டியில் பட்டுச்சுனா அவன் கூட சேர்ந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து இவன் கூட சுற்றுறதுக்கு அவன் தான் நம்ம மண்டியில் அடிபட்டு. யாரா வா அடி கீழே வாடா. பால் வெளியே போ. போய் என்னன்னு வச்சுக்கியா. அவன் ஒண்டியா தான்டா அவன். கம்பெனி ஏய் அவன் தான் அறிவு இல்லாமல் பண்ணுறானா. டென்ஷன் யோ நான் சாப்பிட்டு ஏதாவது வேணுமா? இங்கே பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இல்லையா. நம்ம வீட்டாண்ட ஒருத்தர்னா பார்த்தியா போலீஸ்ன்னு சொன்னால் ஓடுவான்ல. ஆமாம் இந்த மாதிரி சொல்லி போகுமா? அடிக்க போகிறான். 2 கல் விட்டுருவான் 4 கல் விட்டு போகிறான். அதரா